சார், சிலர் வீட்ல வந்து அவர்களுடைய விரும்பக்கூடியவர்கள் அல்லது பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் இறந்துவிட்டால், அவர்களுடைய நினைவாக அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை ரொம்ப பேரு பத்திரமா வச்சுப்பாங்க. அவங்களுடைய நினைவாக. அவங்களுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அல்லது அவங்க பயன்படுத்திய பேனா, பென்சில் போன்ற அவங்க அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பல பொருட்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து அவங்க பயன்படுத்த தலகாணியோ அல்லது வந்து பாய் அல்லது பெட்டு இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் எதாக இருந்தால் அதே அவருடைய ஞாபகத்தை அதே மாதிரி படுக்கிறது. ஒரு சிலர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் இறந்தவர்களுடைய உடைமைகளை பயன்படுத்துவது சரியா தவறா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது இறந்தவர்களுடைய பொருளை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து வர்ற வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயன்படுத்தலாம். அதில் இருந்து வர வைப்ரேஷன் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சில ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் முடியும். இறந்து போனவங்க மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கவங்க கூட சாதாரணமாகவே நம்ம சாஸ்திரங்களில் ஒருத்தர் போட்ட செருப்பு இன்னொருத்தர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் போட்ட துணிமணிகளை இன்னொருத்தர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தலையில் வச்ச பூவை இன்னொருத்தர் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. இது பின்னால் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ சொல்லிட்டாங்க நம்ம பண்ணுறோம். ஒருத்தருடைய போட்ட செருப்பு இன்னொருத்தருக்கு ஏன் போடக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஆளானுடைய வைப்ரேஷன் வந்து அவங்களுடைய செப்பலில் இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய செப்பலில் இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். இன்னொருத்தருடைய செப்பல் நீங்கள் போடும்போது அவங்களுடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு அப்படியே அப்ளிகபிள் ஆகும். அவங்களோட எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் அவங்க அது போட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நல்லா நடக்கும். அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் பர்சனுடைய அந்த நெகட்டிவிட்டி உங்களை அஃபெக்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் அந்த நெகட்டிவிட்டி கொண்டு வரும். அதனால தான் ஒருத்தர் போட்ட செலுத்தி இன்னொருத்தர் போட வேண்டாம். அதே மாதிரி துணிமணிகள் கூட யார் ஒருத்தர் துணியை போடுறாங்களோ அந்த துணியினுடைய ஓனர் அவங்க தான். அவங்களோட துணியை அவங்கள தவிர மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வாட் எவர் நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் இருக்கும். நம்ம நெகட்டிவ் பற்றி சொல்லலாம், பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இப்போ அதை நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுடைய பாடியில் என்ன கண்டிஷன் இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பாடியில் நெகட்டிவ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஓகே, பாசிட்டிவ் அதிகமாக இருந்தாலும் ஓகே, உங்கள் பாடி என்ன கண்டிஷன் இருக்குது வச்சுக்கோங்க. இன்னொருக்கிட்ட வாங்க நகையில் இருக்கிற நெகட்டிவ் உங்களை பாதிக்கும், பாசிட்டிவ் உங்களை பாதிக்கும். அதில் பாசிட்டிவ் நிறைய இருந்ததுன்னா பாசிட்டிவ் உங்களை பாதிக்கும். அது நல்லதான். அவங்களுடைய நெகட்டிவ் நிறையா இருந்துச்சு. உங்களோட அஷ்ட தரத்தில் இருக்கிறாங்க, உங்களோட அஷ்ட தரத்தில் இருந்து பிரச்சனை கஷ்டப்பட்டுருங்க, அதை கஷ்டம் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ அந்த நெகட்டிவ் வரும். இவன் குடும்பத்துக்குள்ளவே கூட ஒருத்தர் ட்ரெஸ்ஸை ஒருத்தர் மாற்றுறாங்க. அம்மா ட்ரெஸ்ஸை பொண்ணுடைய அக்காவுடைய ட்ரெஸ்ஸு தங்கியுடைய ட்ரெஸ் அக்கா, அந்த மாதிரி சாஸ்திரங்கள் அதை கூட அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கே ஒருத்தருக்கு மாற்றிக்க வேண்டாம் துணியை அப்படின்னு சொல்லுகின்ற சாஸ்திரம். அதே மாதிரி ஒருத்தர் போட்ட வேறு நகைகள் ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கூட மாற்றி போடுறோம். இங்கே ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் நகையை நீ கொடுங்க, உங்கள் நகையை நான் கொடுங்கன்னு மாற்றி போட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கூட மாற்றக்கூடாது. ஏன்னா ஒருத்தருடைய நெகட்டிவ் எனர்ஜியோ பாசிட்டிவ் இன்னொருத்தர் அஃபெக்ட் பண்ணணும். அப்போ அவங்க பாசிட்டிவ் பர்சனா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுன்னா அந்த நகை உங்களுக்கு நல்லதே கொடுக்கும். ஒருத்தர் நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் நம்ம பாருங்கள். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எல்லாருடைய லைஃப்லையும் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அந்த டச் பண்ணிட்டு தான் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் சரி, அதை நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா we will be happy. நெகட்டிவ் எனர்ஜியை ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தோம்னா we will be suffering. ஸோ எந்த ஒரு பொருளையும் அடுத்தவங்க பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து உங்கள் மனசுக்கு அவங்க பரவாயில்ல, நல்லவங்க, நல்ல வைப்ரேஷன் தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணுங்க, தெரியலன்னா வேண்டாம். இது உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இறந்தவங்களுக்கும் கூட. இப்போ அதில் சில முக்கியமானது டாக்டர், சிலர் வந்து அவங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இறந்த புகைப்படத்தை வச்சுருக்காங்க. அது சாம்பிராணி போடுறது, சாமி படத்துக்கு நிகராக அதையும் வச்சுருக்காங்க. அது சரியான அணுகுமுறையா? இறந்தவர்களுடைய பற்றி இருவேறு கருத்துக்கள் சமுதாயத்தில் இருக்குது. இறந்தவங்க படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு, இறந்தவங்க படத்தை வீட்டில் வைக்கலாம்னு அது பெரிய டிஸ்கஷனுக்குள்ள விஷயம். பட் நாம் என்ன சொல்ல வரோம்னா இறந்தவங்க படத்தை வீட்டில் வைக்கலாம், ஆனால் அந்த இறந்தவங்க படத்தை வந்து தனிப்பட்ட ஒரு இடத்துல வைக்கணும். நீங்கள் ஒரு பூஜை ரூம் இருக்கீங்க, பூஜையில் இருக்கீங்க, பூஜையில் சாமி படங்கள், தெய்வங்களுடைய படங்கள், தேவர்களுடைய படங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதோட சேர்த்து இதை வைக்க வேண்டாம். இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கணும். அப்போது இவங்க தெய்வத்திற்கு ஈக்குவலானவர்கள், தெய்வமானவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபாதர்ஸ் எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாலும் அவங்க தெய்வத்துக்கு சமானம் நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க தெய்வ சமானம் தான்.
இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. தெய்வத்துக்கும் அவங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் அவங்களுடைய இறந்தவங்க படத்தை வைக்கக்கூடாதுன்றது தவறு. அதை வைக்கலாம். ஆனால் எங்கே எப்படி வைக்கணுன்றது தான் முறை. கடவுளுடைய படங்கள், கடவுளுடைய உருவங்கள் குறித்த படங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல சாமி ரூம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, கடவுளுடைய ரூமாக வச்சுக்கிற ரூமில் நீங்கள் இதை வைக்க வேண்டாம். இவங்களுடைய ஃபோட்டோ தனியாக வைங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த இந்த வெவ்வேறு இடத்துல இருக்கும். அப்போது இவங்களுடைய வைப்ரேஷன் வேறு, இவங்களுடைய வைப்ரேஷன் வேறு, ரெண்டு வைப்ரேஷன் இன்ட்ராக்ட் ஆகாது. ஆனால் படங்கள் இருக்கலாம், தவறு கிடையாது. உண்மையிலேயே உங்கள் மேலே அன்புள்ளவர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, உங்களை பிடிக்காத மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க, அவங்க வேண்டாம் அப்படி மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி பர்சனாக நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுங்க நெகட்டிவ் தான் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சி, உங்கள் மனசுக்கு பிடிச்சி, உங்களுடைய வெல்விஷராக இருக்காங்க, அவங்க இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் தட்டு கடவுளுடைய படத்தோடு எல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது இந்த வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். இறந்து போனவர்களுடைய பொருட்களை எல்லாம் தூக்கி போடணும்னு கிடையாது. அந்த இறந்த உடனே பாருங்கள், அவன் டெட் பாடி கொண்டு போய் பரியல் கிரவுண்ட்லேயோ அல்லது சிமெட்ரிலேயோ அடக்கம் பண்ணி எரிச்ச பிறகு அந்த பொருளெல்லாம் தூக்கி போடவே போய் எரிச்சிடுவாங்க. ஏன் எரிக்கிறாங்க? அதில் அவர் டிசீஸ் எனர்ஜி இருக்கும், அவர் ரொம்ப பாதிச்சிருப்பார். அந்த நோய் சக்திகள், நோய் கிருமிகள், அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணி போயினார், அங்கே இருக்க வேண்டாம்ன்றதுக்காக எடுத்து போடுறாங்க. அது டிஸ்போஸ் பண்ண காரணம் வந்து அது சில பேர் எரிச்சிடுவாங்க, சில பேர் பரியல் கிரவுண்ட்லேயே மையான் போட்டுட்டு வந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அங்கே வீட்டில் எதுவும் வைக்க மாட்டாங்க, எடுத்து போயிடுவாங்க. நாளைக்கு நாம யாராலும் நமக்கும் நம்ம சொந்தக்காரங்க அப்படி தான் செய்வாங்க. இதுதான் உண்மை. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவாக ஹைஜீனிக்காக நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருந்து சாதாரணமாக உயிர் புரிஞ்சுது அப்படின்னா அந்த பொருள் கூட வீட்டில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப டிசீஸ் எனர்ஜி, ரொம்ப வந்து நெகட்டிவ் எனர்ஜியில் தான் இறக்குறாங்க. நிறைய நெகட்டிவான ஒரு பொசிஷனில் இறக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி பொருளை எடுத்து வெளியே போட்டுருங்க, தவறு கிடையாது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா அது இறந்தவங்களுடைய பொருளாக இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிறவங்க பொருளாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உயிரோட இருக்கிறவங்க பொருளாக இருந்தாலும் சரி, இறந்தவங்க பொருளாக இருந்தாலும் சரி, அது வேண்டாம். இதை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அழகாக நீங்கள் இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாங்குகின்ற ஒரு பொருள், இப்போ நீங்கள் வெளில போயிட்டு வரீங்க, காய்கறி, மளிகை சாமான், மற்ற பொருள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு பேனா, ஸ்டேஷனரி வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நீங்களே சொல்லுவீங்க, சில பேனா நான் வாங்கிட்டு வந்தால் அது எனக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் சில பொருளை வாங்கினா இந்த பொருள் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லுவோம். அதே சில பேர் சில பொருளை வாங்கிட்டு இந்த நெகட்டிவ் இது வந்தது எனக்கு ஒன்றும் டைம் சரியில்லை, எனக்கு எல்லாமே லாஸாக போகுது, இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கும், அது உங்களுக்கு சர்க்கிளில் யாருக்காக ஏற்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு இஸ் ஹேவிங் ஓன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த டயக்னோஸ் பண்ண தெரியும் நமக்கு. ஒரு பொருள் வந்து பாசிட்டிவாக இருக்கா, நம்ம ஆறாவதுக்குன்னு பார்க்குதா, ஒரு பொருள் நெகட்டிவாக இருக்கா, நம்ம ஆறாவதுக்குன்னு பார்க்குதா அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சு வாங்கக்கூடிய பொருள் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பொருள் உங்களுக்கு வர நேரம் உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டியாக கொடுக்கும். அது நெகட்டிவான பொருளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்த நேரத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். இது சாதாரண ஒரு பென்சில் வாங்குறதுலேருந்து, ஒரு எரேசர் வாங்குறதுலேருந்து, எந்த பொருள், ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் எது வாங்கினாலும் சரி, எல்லா பொருளும் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, அதில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு டியூனப் ஆகுமா, இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு டியூனப் ஆகுமா அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி செக் பண்ணி வாங்கக்கூடிய அந்த ஒரு திறமையை நீங்கள் உங்கள் லைஃப்பில் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட பாசிட்டிவ் மட்டுமே இருப்பீங்க, நெகட்டிவ் எனர்ஜி எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க, யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. ஸோ பொருளை வாங்கும்போது எதாவது ஏனா தானோ வாங்கணும்னு இல்லாமல் இந்த ஐடென்டிஃபை வாங்குகிற டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கின வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஒவ்வொரு பொருளுடைய எனர்ஜியும் நம்ம பாதிக்குது, நம்ம குடும்பத்தினை பாதிக்குது, நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் பாதிக்குதுன்ற உண்மையை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னோட விஷயம். இது வந்து மேட்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.